Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் இல்லையா? ஸோ ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு இருந்தேன். பொங்கல் ஹாலிடேஸ் வந்தனால கொஞ்சம் பிரேக் எடுத்தோம். அண்ட் நாளைக்கு ரிவிஷன் எக்ஸாம். ஸோ ரிவிஷன் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணணும் அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாளையிலேருந்து மறுபடியும் உங்களோட ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ ஆகும், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோட எண்டில் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறத பற்றின டீட்டெயில் இருக்கும். மறக்காமல் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் ஆகணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயினாக இருக்கவங்க அதிலே வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாளைக்குள்ளே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் போர்ஷன்ஸ் தான் இல்லையா? இப்போ நமக்கு என்ன தோணல் வரும்? ஆல்ரெடி எனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் தெரியும், செகண்ட் லெசன் தெரியும், தேர்ட் லெசன் தெரியும், இப்போ நான் என்ன தான் படிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். கரெக்டாக இதெல்லாம் நீங்கள் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நான் சொல்கிறேன், எக்ஸசைஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் ஒன்ல எக்ஸசைஸ் 1.1, 1.4, 1.5 இதில் வந்து 5 மார்க்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். 1.1லேயும் 1.5லையும் நமக்கு 5 மார்க்ஸ் கேட்கலாம் இல்லையா? நிறைய வாட்டி அந்த FFG கேட்டிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து 6th கொஷின் 7th கொஷின் கேட்டிருக்காங்க. அண்ட் 1.23லேருந்து நீங்கள் 2 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் எதிர்பார்க்கலாம். அடுத்து சாப்டர் 2ல் ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி 2.5லேருந்து 2.9 ரொம்ப முக்கியம். இதுலேயும் என்னென்ன சம்ஸ், ஆக்சுவலி இதில் ரொம்ப கம்மியான சம்ஸ், அதனால நான் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ 2.1லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் HCF கண்டுபிடிக்கிறது டிவிஷன் வச்சு. 2.2ல் வந்து நமக்கு இப்படி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம்ல, நமக்கு நம்பர் கொடுத்துட்டு 2 பவர் A இன்ட்டு 3 பவர் Bனா AB கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு 2.4 N சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. 2.3 வந்து மாட் சம்ஸில் வந்து அந்த டியூஸ்டே அங்கிள் வர்றது, அந்த 2-3 சம்ஸ் கிளாக் வச்சு ஒன்று சம் வரும், சரிங்களா? பக்கத்தில் புக் வச்சுட்டு அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. 2.5லேருந்து 2.9 ஸ்பெஷல் சீரீஸ் எப்போவுமே முக்கியம்தான். ஸ்பெஷல் சீரீஸ்லேருந்து கொஷின்ஸ் வராமல் கிடையாது, எப்போவுமே வரும். அப்புறம் 2.5லேருந்து 2.8 வந்து APGP சம்ஸ், அதில் தனியாக சம் ஆஃப் அப்படின்றதும் தனியாக வரும். இதுலேயும் சம் ஆஃப் இன்ஃபினிட்டியை நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க சொல்லியிருக்கேன் 2 மார்க்கில். அடுத்து தேர்ட் சாப்டரில் 1.1, 4, 5, 8 ஸ்கொயர் ரூட் சம்மு, இதில் சிம்பிளிஃபிகேஷன். 3.10 வந்து B² - 4AC வர்றது. 3.11, 3.12. ஸோ இத்தனை எக்ஸசைஸில் வந்து 5 மார்க் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குவார்ட்டர்லி போர்ஷன்னால கண்டிப்பாக அவங்க தேர்ட் லெசன்லேருந்து ஒரு 3-5 மார்க் எடுக்கணும். ஸோ தேர்ட் லெசனை தரவு பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த லெசன் பார்க்கனாலும் பாஸ் ஆகிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே 2 மார்க்ஸ். அடுத்து 4th சாப்டரோட குவார்ட்டர்லி போர்ஷன்ஸில் பிபிடி தியரம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது கேட்க அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்புறம் 2 மார்க்ஸ் வந்து எல்லாமே பார்த்துருங்க. மொத்தம் ஒரு 12லேருந்து 15 2 மார்க் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்று எழுதிடலாம். அப்புறம் சாப்டர் 5 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். 2 and 3 ஸ்லோப் ஈக்குவேஷன் வச்சுட்டு 2 மார்க்ஸும் வரலாம், 5 மார்க்கும் வரலாம். பட் 5.1லேருந்து தான் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியரா இல்லையா, இல்லை கொலினியர் கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்ன, இதெல்லாம் கேட்கலாம். அடுத்தது 6.1 6th சாப்டரில் 6.1 வந்து 2 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள். 5 மார்க்ஸ் என்னால் முடியும், நான் சென்டம் எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 5 மார்க்ஸ் பாருங்கள். அண்ட் இதை விட பெஸ்ட்டு டைம் 6.1 படிக்கிறது கிடைக்காது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்களாம் படிச்சிருக்கணும், இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லேயே நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரை தீஸ் ப்ராக்ரஸ் செக். டூ யூ நோ, சென்டம் எய்ம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 விஷயத்தையும் மறந்துடாதீங்க. ட்ரை தீஸ், ப்ராக்ரஸ் செக், டூ யூ நோ. ஸோ இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சதுன்னா, மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஸோ ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி செய்யலாம் 1 மந்த்துக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு 10 டேஸாக இது பின்னாடி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு நேற்றுக்கே நான் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன், டைமிங்ஸ் எல்லாமே கேட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ டைமிங் வந்து 5 to 6ன்னு சொன்னேன்.
நிறைய பேர் அதுக்கு வந்து ஓகே சொல்லலை. 5:30 to 6:30க்கு தான் நிறைய பேர் வந்து ஓகே நாங்கள் ஸ்கூல் விட்டு வர கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த டைம் பார்த்துக்கோங்க, 5:30 to 6:30, 5 to 6. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 400 மெம்பர்ஸ் வந்து 5:30 to 6:30 PM தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம இதே ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் எப்படி இருக்குன்னா மண்டே, வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 3 நாளுக்கும் கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சண்டே வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாஸ் எக்ஸாம் மாதிரி கொடுத்துட்றேன், டெஸ்ட் மாதிரி. ஃப்ரைடே அன்னைக்கே நான் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து கொஷின் எழுதி எனக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். இந்த 1 மந்த் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஜூம் மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.